வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பிளவுபடுத்தும் அரசியலுக்குள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டு. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ள 2 தமிழ் அமைச்சர்கள். அரசால் வழங்கப்படும் சலுகைகளை தவிர்ப்பது எந்த வகையிலும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தாது என பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் தெரிவிப்பு. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் பெரும் வாக்கு சரிவை சந்தித்த தமிழ் கட்சிகள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு இந்த பொது தேர்தல் மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை புதிய அமைச்சரவையை நியமித்ததன் பின்னர் அவர்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை காலமும் வடக்கை தெற்குக்கு எதிராகவும் அதற்கு நேர்மாறாகவும் நிறுத்தும் முயற்சிகளில் வரையறுக்கப்பட்டிருந்தது. எனினும் பிளவுபடுத்தும் அரசியல் இனியும் ஆட்சி செய்யாது என்பதை இந்த தேர்தல் காட்டுகின்றது. இது அனைத்து மக்களின் அபிலாஷங்களையும் வெற்றிகரமாக ஒரே மையத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று கூறியவர், புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு வாக்களித்த அனைத்து ஆதரவாளர்களுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷங்களையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதுடன் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழலற்ற ஆட்சியினை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும். நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது. அதிகாரத்தின் ஊடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது. மக்களுக்கும் பொறுப்பு உள்ளது. எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எமக்கு கிடைத்த பாரிய வெற்றியினூடாக எமது பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதனால் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்று குறிப்பிட்டார். இதேவேளை அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் என்றும் அந்த அதிகாரத்தை பாதுகாக்க புதிய அமைச்சர்கள் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும். வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்ற நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. இதில் 2 தமிழர்களும் அமைச்சு பதவிகளுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ள நிலையில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக தமிழ் பெண்ணான சரோஜா சாவித்ரி போல்ராஜ், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதே நேரம் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இதன்போது தமிழ் மொழியில் ராமலிங்கம் சந்திரசேகர் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். நடந்து முடிந்த பொது தேர்தலில் 10வது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த 21 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 19 பேர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் 20 ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்வசம் வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிகால் கலப்பதியை புதிய நாடாளுமன்ற சபாநாயகராக நியமிக்க பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை கைப்பற்றி பெரும்பான்மையினை பெற்றுள்ள நிலையில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டது. அதன்படி ஜனாதிபதியின் கீழ் 3 அமைச்சர்களும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் கீழ் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு உட்பட 21 அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் நிகால் கலப்பதியை புதிய நாடாளுமன்ற சபாநாயகராக பேச்சுக்கள் இடம்பெறுவதோடு அவர் முன்னதாக 1994 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் பிரவேசித்திருந்தார். தொடர்ந்து இம்முறை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 1,25,983 வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்திலிருந்து அதிகூடிய வாக்குகளை பெற்று வேட்பாளராக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் மக்களுக்கு சேவை செய்வதற்கான நோக்கத்துடனேயே அன்றி அதனை பெறாமல் தவிர்ப்பது எந்த வகையிலும் நாட்டின் பொருளாதாரத்தை அல்லது வருமானத்தை உயர்த்தப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்திலிருந்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எந்த சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற கருத்து தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.
அதில் மேலும் தெரிவித்துள்ள கீதநாத், இளங்குமரனின் சலுகை தொடர்பான கூற்று கூமாளித்தனமானது. குறித்த சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகள் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றமை மக்களுக்கு சேவை செய்வதற்கான நோக்கத்துடனேயே. இந்த சலுகைகளை பெறாமல் தவிர்ப்பது எந்த வகையிலும் நாட்டின் பொருளாதாரத்தை அல்லது வருமானத்தை உயர்த்தப் போவதில்லை. இந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதும் தவிர்ப்பதும் உங்கள் விருப்பமே என்றாலும் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட மக்கள் உங்கள் மீதுள்ள நம்பிக்கையால் உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்துள்ளார்கள். எனவே இந்த சலுகைகளையும் கொடுப்பனவுகளையும் பயன்படுத்தி மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள். அத்துடன் பொறுப்பை உணர்ந்து மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வை வழங்குவதையும் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மக்களின் வரிப்பணத்தை கொண்டு சலுகைகள் வழங்கப்படுவதன் நோக்கம் அதன் மூலம் மக்களுக்கு சரிவான சேவையினை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக. இந்த நிலையில் இவ்வாறான கேலிக்கூத்தான கதைகள் பேசுவதை விடுத்து இதுவரையில் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி போட்டியிட்ட தமிழ் கட்சிகள் தமது வாக்கு வங்கிகளில் பெரும் சரிவை சந்தித்துள்ளன. அதன்படி கடந்த 2020 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் 3,27,168 வாக்குகளை பெற்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை 69,355 வாக்குகளை இழந்து 2,57,813 வாக்குகளை பெற்றுள்ளது. 2020 ஆண்டு வடக்கு கிழக்கில் 67,766 வாக்குகளை பெற்றிருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இம்முறை 27,872 வாக்குகளை இழந்து 39,894 வாக்குகளை பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கில் 61,464 வாக்குகளை 2020 ஆண்டு பெற்றிருந்த EPDP இம்முறை 32,479 வாக்குகளை இழந்து 28,985 வாக்குகளையே பெற்றுள்ளது. கடந்த 2020 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் 67,692 வாக்குகளை பெற்றிருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இம்முறை 33,252 வாக்குகளை இழந்து 34,440 வாக்குகளை பெற்றுள்ளது. கடந்த 2020 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் 51,301 வாக்குகளை பெற்றிருந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இம்முறை 38,006 வாக்குகளை இழந்து 13,295 வாக்குகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பொருத்தப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று காலை நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையிலேயே சந்தேக நபர்களுக்கான பிணை கோரிக்கையை நிராகரித்த நுகேகொட நீதவான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிசம்பர் 2ஆம் தேதி வரையும் அவரது மனைவியை நவம்பர் 22ஆம் தேதி வரையும் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டார். அண்மையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவியான சசி பிரபா ரத்வத்தைக்கு சொந்தமான மிரிகான வீடொன்றில் இலக்க தகடுகள் இல்லாத சொகுசு கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்படி குறித்த கார் தொடர்பாக மிரிகான போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அது சட்டவிரோதமான முறையில் பாகங்களாக இறக்குமதி செய்யப்பட்டு பொருத்தப்பட்ட கார் என்று தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் நுகேகொட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தொடர் விசாரணைகளின் மத்தியில் தற்போது மீண்டும் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய 150 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அரசியலில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 92 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றுள்ளதுடன் 58 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை. 2020 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் 77 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோல்வியடைந்த நிலையில் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் இந்த தொகை 94ஆக அதிகரித்துள்ளது. இதில் 70க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஏனையோர் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி கடந்த பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகித்தனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.